வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற செஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, அதான் வந்து எந்த பொசிஷன் வந்து பெஸ்ட் பொசிஷன்றத பார்த்தா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம டெய்லியும் சொல்கிறது வந்து சிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மேஜர் திங்கே வந்து அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து ஃபுல்லாக வாழ்க்கையே வந்து ஃபுல்லாகவே அடங்கியிருக்கு. அதில் தான் நம்ம வந்து அதை மட்டும் வந்து அந்த சூட்சமை மட்டும் எப்படி நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா லைஃப்பில் நீங்கள் தான் வந்து டாப்பாக இருக்க முடியும். இப்போ நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போவோம். எந்த பொசிஷன் பெஸ்ட் பொசிஷன்ற பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறது இதிலேயே வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலை தான் இது. எவ்வளோ நிறைய இருக்குது இதில். ஒரு கடல் மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து மேஜராக வந்து நிறைய பேருக்கு வந்து இதுனா செக்ஸுன்றதே வந்து பார்த்தா ஒரு தப்பாக இது மாதிரி தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து அப்படி தான் இருக்குது. அதனாலேயே வந்து இதை பற்றி யாருமே வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது மாதிரி இப்போ பிஸ்னஸ் மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போ எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னு வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம அப்பத்துலேருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தா தப்பான விஷயம் மாதிரியே வந்து தப்பான கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்கறதுனால வந்து இது இருக்கிற முக்கியமான வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னு நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்னே வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியறதில்ல. அதுக்கு தான் வந்து மேஜராக வந்து நம்ம இந்த பேஜை ஆரம்பித்தது. இது வந்து எந்த பொசிஷன் வந்து பார்த்தா இப்போ வந்து இதிலே வந்து நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. எந்த பொசிஷன் பெஸ்ட் பொசிஷன் வந்து நிறைய பொசிஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்லிடுவேன், இது இந்த பொசிஷன் பெஸ்ட் பொசிஷன், அந்த பொசிஷன் தான் பெஸ்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அது மாதிரி நிறைய பொசிஷன் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனிப்பட்ட ஆளுக்கு தான் வந்து அவங்களுக்கு எந்த பொசிஷன் பிடிக்குதுன்றது வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஏன்னா இந்த பொசிஷன் நம்ம எல்லாருமே வந்து இதை சொல்லலாம். இதை சொல்லலாம் வந்து ஆனால் நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்தா பெஸ்ட் பொசிஷன். நம்ம அதில் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் இந்த பொசிஷன் நீங்கள் செய்யணும்னு வந்து பார்த்தா இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த பொசிஷனை நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் இந்த பொசிஷன் நீங்கள் மாற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வந்து பார்த்தாலே வந்து ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தான் வந்து கற்றுக்கணும். நம்ம இது அதுன்னு தான் சொல்ல முடியும். நம்ம விலாவரியாக வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட ஆளோட இதில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு பிடிக்கிறது வந்து அது இன்னொரு ஆளுக்கு வந்து பிடிக்காது. அது என்ன எனக்கு பிடிக்குதுன்றது அது வந்து எனக்கு தான் தெரியும். நம்ம அது மூலியமாக தான் வந்து பார்த்தா இதையும் நம்ம இது பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு வந்து பார்த்தா ஒரே பொசிஷன் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அப்பப்போ நீங்கள் பொசிஷன் வந்து மாற்றி மாற்றி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் வந்து ஏன்னா வந்து எல்லாமே நீங்கள் மாற்றி செஞ்சு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டு பொசிஷன் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா இதில் வந்து எல்லா பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்றது இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எந்த பொசிஷன் வந்து பெஸ்ட்டுன்னு. அந்த பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கா அது இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு பொசிஷன். இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். எல்லாருக்குமே வந்து இப்படி நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டு பொறுத்து தான் அது வந்து இது பண்ண முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இந்த பொசிஷன் நான் செய்ய போகிறேன்னு வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் முதல்ல வந்து கம்யூனிகேட் நீங்கள் பண்ணிவிடுங்க. அது ஓகேன்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அவங்க ஓகே பர்மிஷன் ஓகேனா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைங்க இப்போ உங்களுக்கு பிடிக்குது, இப்போ ஒரு ஆளுக்கு பிடிக்குது, இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்றது பார்த்தா அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அதனால் வந்து பிரச்சனை தான் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கோங்க. பேசிவிட்டு அவங்க ஓகே பர்மிஷன் வாங்கின அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செய்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ண முடியும். இதை வந்து பொறுத்த அளவுக்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் வந்து எல்லா பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் எதுன்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி வந்து இதில் வந்து நிறைய வந்து இருக்குது. எண்ணற்ற வந்து பொசிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு பொசிஷன்ஸ் கூட இருக்குது. அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு வந்து நல்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆரம்பித்ததே வந்து பார்த்தா செக்ஸை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் வந்து எங்கேயுமே இல்லை. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த பேஜை செக்ஸ் சம்மந்தப்பட்ட பேஜே வந்து நம்ம ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் நம்ம இந்த பேஜை ஆரம்பிச்சது. நம்ம பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு பார்த்தா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் தான் வந்து கம்மியாக இருக்குது. எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஒரு பூஸ்ட் மாதிரி. அது எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.